மாவட்டம் மணப்பாறை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே மழை பெய்து வரும் நிலையில் வளையப்பட்டி பகுதியில் திடீரென சூறாவளி காற்று வீசியது. அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த அழகுமூர்த்தி என்பவரின் வீட்டின் மேற்கூரை சுமார் 300 மீட்டர் தூரம் காற்றில் பறந்து சென்றது. அது மட்டுமின்றி வீட்டின் மேற்கூரை கீழே விழுந்ததில் வீட்டிலிருந்த ராசு என்ற 70 வயது முதியவர் படுகாயமடைந்தார். பின்னர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக மணப்பாறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தொடர் மழையால் மணப்பாறை பகுதியில் பல்வேறு இடங்களில் நெல் வயல்கள் முழுவதுமாக சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனையில் உள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பொன்மாந்துறை புதுப்பட்டியில் சுமார் 70 ஏக்கர் பரப்பளவில் உள்ள மூங்கில் குளத்திற்கு அதிகமாக மழைநீர் வரத்து காணப்பட்டது. இதன் காரணமாக மூங்கில் குளம் முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் மழைநீர் அப்படியே மறு கால்வழியாக வெளியேற்றப்பட்டது. இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட அந்த பகுதியைச் சேர்ந்த தோல் பதனிடும் தொழிற்சாலை உரிமையாளர்கள் மூங்கில் குளத்திற்கு வரக்கூடிய தண்ணீருடன் தோல் கழிவு நீரையும் சேர்த்து விடுவதால் மூங்கில் குளத்திலிருந்து வெளியேற்றக்கூடிய தண்ணீரில் துர்நாற்றம் வீசுகிறது. மேலும் குளத்தின் கரைகள் உடைந்து ஊருக்குள் வந்துவிடும் நிலை உள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் நள்ளிரவு முதல் தொடர்ந்து பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நெடுமானூர் மற்றும் சோழம்பட்டு ஆகிய கிராமத்தில் கடந்த வாரம் நடவு செய்த நெல் பயிர்கள் தற்போது நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. இதனால் சுமார் 1000 ஏக்கருக்கு மேல் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். எனவே பாதிக்கப்பட்ட விவசாய நிலத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென தமிழ்நாடு அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை தாம்பரம் போக்குவரத்து பணிமனை முன்பு அண்ணா தொழிற்சங்கம், CITU உள்ளிட்ட போக்குவரத்து சங்க ஊழியர்கள் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்களின் 2வது நாள் வேலைநிறுத்த போராட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தாம்பரம் போக்குவரத்து பணிமனையிலிருந்து காலையில் இயக்கப்பட வேண்டிய 162 பேருந்துகளில் 90 விழுக்காடு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் உள்ள ஆயிரங்கால் மண்டபம் அருகே பெரிய நந்திக்கு மார்கழி மாத பிரதோஷம் இன்று மாலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. மார்கழி மாத பிரதோஷ தினமான இன்று அண்ணாமலையார் கோயிலில் உள்ள பெரிய நந்திக்கு அரிசி மாவு, மஞ்சள் தூள், அபிஷேக தூள், பஞ்சாமிர்தம் ஆகியவற்றை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பெரிய நந்தி பகவானுக்கு அருகம்புல், வில்வ இலை, சாமந்தி பூ, மல்லி, கனகாம்பரம் ஆகிய வண்ண மலர்களால் வாழை அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பஞ்சமுக தீப ஆராதனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள மாநகரி செட்டிநாடு பப்ளிக் CBSE பள்ளியின் 14ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. பள்ளியின் முதல்வர் உஷாகுமாரி தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் தலைமைச் செயலாளர் இறையன்பு கலந்து கொண்டு தேசிய, மாநில அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் கல்வியில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு விருதுகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாணவர்கள் தாம் கற்ற கல்வி சமுதாய மேம்பாட்டிற்கு பயன்பட வேண்டும். கடின உழைப்பு, விடாமுயற்சி, தேடுதல் இருந்தால் அனைத்து குழந்தைகளும் மேதைகள்தான் என்று கூறினார். தமிழ்நாட்டில் மக்களை தேடி மருத்துவ திட்டம் தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வரும் நிலையில் தொழிலாளர்கள் உடல்நிலையை பாதுகாக்கும் வகையில் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் திருவள்ளூர் மாவட்டம் தொடுகாடு கிராமத்தில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது. இத்திட்டத்தின்
மூலம் தமிழ்நாட்டில் உள்ள 711 தொழிற்சாலைகளில் பணியாற்றும் 8,53,090 தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையில் முதல் கட்டமாக தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் தொடங்கப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் ஓராண்டில் 31,493 தொழிற்சாலைகளில் பணியாற்றும் 31,16,835 தொழிலாளர்களுக்கு ஓராண்டில் படிப்படியாக திட்டங்களை விரிவுபடுத்தி பரிசோதனை செய்யப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் வாரந்தோறும் புதன்கிழமையன்று வார சந்தை நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த வாரம் நடந்த வார சந்தைக்கு காட்டுசெல்லூர், வடகுரும்பூர், கிளியூர், சேந்தநாடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஆடுகள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டது. பொங்கல் பண்டிகை கொண்டாட உள்ள நிலையில் சந்தையில் ஆடுகள் விற்பனை காலை 5 மணி முதலே களை கட்டியது. விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த வியாபாரிகள் ஆயிரக்கணக்கான ஆடுகளை வாங்கி குவித்தனர். 8,000 முதல் 25,000 ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையான நிலையில் 3 கோடி அளவுக்கு வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள தாயில்பட்டியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் தர்மர். இவருக்கு திருமணமாகி பெண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சிவகாசி அருகே உள்ள திருத்தங்கல் காவல் நிலையத்தில் நகை திருட்டு வழக்கு சம்பந்தமாக தர்மரிடம் போலீசார் விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தாயில்பட்டியில் உள்ள ஆட்டோ ஸ்டாண்டில் சக நண்பர்கள் தர்மரை திருடன் என கேலி செய்துள்ளனர். இதனால் மன உளைச்சலில் இருந்த தர்மர் தாயில்பட்டியில் உள்ள செல்போன் கோபுரத்தின் மீது மதுபோதை ஏறி தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வெம்பக்கோட்டை காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் தர்மரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவரை பத்திரமாக மீட்டனர். பின்னர் வெம்பக்கோட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்ற போலீசார் தர்மரை எச்சரித்து அனுப்பி வைத்தனர். நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் ஒன்றியம் நவனி பஞ்சாயத்து இந்திரா நகர், அன்பு நகர் மற்றும் சக்திசாம் நகர் பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் எங்கள் பகுதியில் கடந்த 3 மாதத்திற்கு மேலாக தண்ணீர் வரவில்லை என கூறி புதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் பொதுமக்கள் காலி குடங்களுடன் முற்றுகையிட்டனர். 2 நாட்களில் பிரச்சினைக்கு உரிய தீர்வு காணப்படும் என அதிகாரிகள் கூறியதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இல்லையெனில் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்து சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.